அன்பார்ந்த பெரியோர்களே, நண்பர்களே, ஜனநாயக சக்திகளே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அமிர்தா, மக்கள் அதிகார கழகத்தின் மாநில பொருளாளர். பீகாரிலே வருகிற நவம்பர் 11ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அங்கு பல கட்சிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ், பிஜேபி உட்பட அங்க இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கட்சியை சார்ந்தவர்கள் உட்பட அனைவரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பேச்சு இன்று தமிழ்நாட்டிலே மிக பெரும் கண்டனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன அவர் பேசினாரு? பீகார் தொழிலாளர்கள் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் வேலை செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் திமுக கட்சியால் அவர்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்று மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பீகாரிய தொழிலாளர்கள் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை என்று நாம் சொல்லவில்லை. ஏற்கனவே 2023 இதே மாதிரியான ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அங்கே கிளப்பிய பொழுது அதற்கு நிதிஷ்குமார் அரசாங்கத்தில் இருந்த அதிகாரிகளே நேரடியாக இங்கே ஆய்வு செய்து இங்க அந்த மாதிரி எந்தவித பாதிப்புக்கும் பீகார் தொழிலாளர்கள் உள்ளாகவில்லை என்று அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை கொடுத்த பிறகும் மோடி அவர்கள் இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? இதே போலதான் ஒடிசாவிலே அங்கே சட்டமன்ற தேர்தல் வந்த பொழுது அங்க ஒண்ணு சொல்றாரு, பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. வி.கே. பாண்டியன் என்ற தமிழர் உங்களை ஆளலாமா? இதெல்லாம் சரியா? ஒரு தமிழர் உங்களை ஆளலாமா என்று தமிழர்களை இழிவாக பேசினார். இப்போ அன்று ஒடிசா, இன்று பீகார், இப்படி பல்வேறு மாநிலங்களில் அங்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டை இழுத்து தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாடையும் தரக்குறைவாக பேசுவது, நடக்காத விஷயத்தை இல்லாத ஒன்றை இருப்பதாக பேசுவது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பீகாரிய மக்களுக்கும் ஒரு தேசத்தை ஏற்படுத்துவதை போல பகையை ஏற்படுத்துவதை பேசுவது என்பது பிரதமர் செய்யக்கூடிய காரியமா? ஒரு பிரதமர் இப்படி செய்யலாமா அப்படின்னு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய கேள்வியா இருக்கு. ஒரு மாநிலத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாநிலத்தில் என்ன முன்னேற்றத்தை நீங்க சாதித்திருக்கிறீர்கள்? பெரும்பான்மையாக நீங்க ஆண்ட மாநிலம், அங்க என்ன முன்னேற்றத்தை மக்களுக்கு உருவாக்கி இருக்கீங்க? கல்வியிலேயோ வேலை வாய்ப்புலயோ அங்க என்ன முன்னேற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்திருக்கீங்க சொல்லி நீங்க ஓட்டு கேட்கலாமே. இன்னொரு மாநிலத்தை அவர்கள் பகையாக காண்பித்து அங்கே பிரச்சனையை உருவாக்கி இது எந்த வகையான அரசியல் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது இங்க மட்டும் ஒரு செயல. மோடி அவர்கள் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பல்வேறு மாநிலங்களில் பிரச்சாரம் செய்த போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு மத துவேஷ பிரச்சாரத்தை அவர் செஞ்சாரு. நீங்க இந்துக்களின் தாலியை பறித்து இஸ்லாமியர் கொடுக்குறீங்கன்னு சொல்லி காங்கிரஸை பேசுவதாக சொல்லி 2 மதங்களுக்கு இடையிலே கலவரத்தை ஏற்படுத்துவதை போல பேசினார் மோடி. அன்றும் தேர்தல் ஆணையம் ஒன்றும் செய்யவில்லை. உச்சநீதிமன்றமும் தானாக முன்வந்து அதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. பல எதிர்கட்சிகளும் மக்களும் ஜனநாயக சக்திகளும் எதிர்ப்பு தெரிவித்தும் போலியான சில விஷயங்களை சொல்லி கண்டித்து அதோடு முடித்துக் கொண்டார்கள். அப்போ பிரதமர் என்பவர் இந்தியா நாட்டில் கூட எல்லா மாநிலங்களுக்கும் அவர்தான பிரதமர். அப்போ ஒரு மாநிலத்துல எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இன்னொரு மாநிலத்தை பத்தி குறைவாக பேசலாமா? அந்த மக்களிடையே கலவரத்தை ஏற்படுத்துவது பேசலாமா? இங்க இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்கள் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்களா? இங்க இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்கள் தாங்கள் தாக்கப்படுவதாக பேசினார்களா? அப்ப எதுவுமே இல்லாத போது, எந்த ஆதாரமும் இல்லாத பொழுது ஒரு பிரதமர் எப்படி பேச முடியும்? இதை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சியை சார்ந்தவர்களும் பல அரசியல் கட்சிகளும் கண்டித்து வருகிறார்கள். நாம் சொல்வதெல்லாம் தேர்தல் ஆணையம் என்பது தேர்தல் நெறிமுறைகளை பின்பற்றுவதில்லை. எதிர்கட்சிகள் மீது ஒரு மாதிரியும் ஆளும் கட்சியில ஒரு மாதிரியும் தான் அணுகுறாங்க. தேர்தல் ஆணையம் என்பது பிஜேபி கட்சியினுடைய ஒரு துணை அமைப்பை போல, ஏபிவிபியை போல, பஜ்ரங் தளை போல, RSS போல, இவர்களுடைய அமைப்புகளை போல தேர்தல் ஆணையம் பிஜேபி கட்சி தேர்தலில் எத்தகைய நெறிமுறைகளை மீறினாலும், எவ்வளவு மத துவேஷத்தை பேசினாலும், இஸ்லாமிய எதிர்த்து பேசினாலும், இன்னொரு மாநிலத்தை எதிர்த்து இந்த மாதிரி இல்லாத விஷயங்களை பொய்யை பேசினாலும் கண்டிக்காது என்றால் தேர்தல் ஆணையம் நம்ம எப்படி முடிவு செய்வது? தேர்தல் ஆணையமே இவர்கள் நியமிக்கப்பட்ட நபர்களால் இருந்து கொண்டு அதுவும் பிஜேபியை போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றமும் கண்டிப்பதில்லை. நாம் தான் ஜனநாயக சக்திகளும் மக்களும் தான் இதை கண்டித்து களத்திலே இறங்கி போராட வேண்டியது இருக்கிறது என்பதை மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். இப்படி தமிழ்நாட்டில் நடக்காத ஒன்றை நடந்ததாக
பிரதமர் மோடி பேசியிருப்பது என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இதை எதிர்த்த போராட்டங்களை கட்டியமைப்போம் என்று மக்களுக்கு அறைகூவி அடைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.